ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு இது என்ன சாரின்னு தெரில, நான் 200 ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரியை வச்சு நம்ம ஒரு வெஸ்டர்ன் அனார்கலி குத்தி மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து பார்டர் இல்லாத சாரீ. இது வாங்க கட்டிங் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஷோல்டர் வந்து 6 or 6.5 வைப்போம். அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் இது வந்து காலர் நிற்கும் போது நம்ம 7.5 வச்சுக்கலாம். ஓகே, 1 இன்ச் வந்து நான் பேக்குக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக எடுத்துப்பேன். இங்கேருந்து ஆம்கோல் வந்து நார்மலாக 7 வைப்போம். இது காலர் நெக்குக்கு வந்து நான் ஆம்கோல் எவ்வளோ நார்மல் குர்த்திக்கு வைக்கிறீங்களோ அது வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, அப்போ வந்து 7.5. ஓகே, 7.5 வச்சுட்டு செஸ்ட்டு சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய செஸ்ட் சைஸ் வந்து 9, லூஸ் போக நான் 9.5 வைக்கிறேன். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, இப்போ 11. ஓகே, கழுத்தகலம் வந்து நான் 3.25 வைக்கிறேன். ஹைட் வந்து 3.5, 3.5. ஓகே, எப்பவுமே காலருக்கு வந்து ரவுண்டாக கொடுக்காதீங்க, அது காலரோட ஷேப் மாறிடும். வி மாதிரி கொண்டு போங்க. ஓகே ஓகே, பேக்குக்கு வந்து இந்த பின்னாடி நம்ம 1 இன்ச் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து பேக் நெக்குக்கு அப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பேக் ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் 1 இன்ச் அப்படியே எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 to 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். நான் 1/2 தான் எடுக்கிறேன். ஓகே, ஸ்லோப் எடுத்துகிட்டு இங்கே நம்ம வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருப்பாங்க இல்லைங்களா, அதை விட்டுருங்க. அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோலுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 7, பாதி 3 எடுத்துக்கங்க. 3 இது வந்து இப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கா, இப்போ வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் குர்த்தியாக இருந்தாலும் இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 16 வரணும், 8 வந்து இங்கே கரெக்டாக வருது. இப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா இந்த 1/2 இன்ச் 7.5ங்கிறது 8ஆக வைக்கலாம். ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, கம்மியாக வைக்கிறதுக்கு 7 கூட வச்சுக்கலாம். இப்படி தான் நம்மளோட ஆம்கோல் இந்த லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணமே தவிர இப்போ செஸ்ட்டு சைஸை வச்சு இதை வந்து நம்ம இதை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஓகே, வெயிஸ்ட் வந்து என்னோடய 32, ஸோ 8 கூட நான் ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தி பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, அப்போ 2 ஜாயின் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு போதும். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து எப்பவும் போல் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள மாதிரி எடுத்து மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச். ஓகே, இங்கேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே முன்னாடியே கொண்டு வந்துடுங்க. ஓகே, கட் பண்ணிடலாம். வந்து நான் மெயின் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெயின் பீஸில் சுற்றி அடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் லைனிங், இது மெயின் பீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஒரு பிட் கிளாத்தில் 50 ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பாடி பார்ட்ஸ் மட்டும் தான் இது வருது. ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத் அவைலபிள் இல்லை. நான் இதுக்கு ஸ்லீவுக்கு வந்து ப்ளைன் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் வந்து சுற்றி நார்மல் குர்த்திக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கோட் கலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேன்வாஸ் ஷீட் வந்து சுற்றியும் அடிச்சிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக் வித் எவ்வளோ வச்சோம், 3.25 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, 350 3.25 அது வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து நம்ம கழுத்து வரைஞ்சி கட் பண்ணி அதில் எடுப்ப போகிறோம். ஓகே, 3.25 இன்ச். ஹைட்டு வந்து 3.5 போது ரெடி லென்த் 4 வச்சுக்கலாம். ஓகே,
இப்படி ஜஸ்ட் ஒரு வி மாதிரி கொண்டு போயிடுங்க. ஓகே, கொண்டு போயிட்டு இது சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 8 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே 2 இன்ச் இங்கே மெஷர்மெண்ட்டு ஒரு அளவு கொடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 இன்ச்சுக்கு இப்படி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சென்டரை மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம கட் கொடுத்துடலாம். சென்டரை மார்க் பண்ண பக்கம் சென்டரை மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படி லைட்டாக கொண்டு வாங்க. நான் ஸ்டிச் எப்படி போடணுன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நடுவில் ஸ்பேஸ் விட்டு இந்த பென் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கட் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் மட்டும் கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதை 2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அங்கே கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க. 1.5 இன்ச்சு அங்கே வந்து ஒரு கட் கொடுத்துடலாம். இது மெயின் பீஸில் அடிச்சு திருப்பும்போது கண்டிப்பாக கட் பண்ணணும். இங்கே தான் நமக்கு வந்து அந்த கோட் காலரில் கீழே வரது வரும். ஓகே, ஓகே, கட் கொடுத்துட்டு இதை வந்து இப்போ மேல் டாப்பை சென்டர் ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் 7 இன்ச் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது மேலே வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, இந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 1.5 இன்ச் விட்டும் இல்லைங்களா, அதுக்கு மேலே இப்படி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி இந்த பென் கொண்டு வந்து இல்லைங்களா, இதே ஷேப் கொண்டு போய் இங்கே இப்படி கொண்டு போய் இங்கே கட் பண்ணி இங்கே இது வரைக்கும் கொண்டு போய் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை திருப்பிடணும். திருப்பி சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். இது இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்டிச் போட்டு இங்கேருந்து இப்படி போய் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பும்போது இந்த கார்னர் வந்து நல்லா பென் வச்சு திருப்பி எடுத்துருங்க. இப்படி திருப்பிட்டு மேலே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா திருப்பிட்டோம் இல்லைங்களா, இது மேலேயே இப்படி ஸ்டிச் பண்ணி இதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இது ஓப்பனில் இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே இப்படி மேலே ஸ்டிச் பண்ணி இந்த நெக் இருக்குது இல்லைங்களா, இது மேலேயே இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து காலர் வந்து இப்படி வரும். ஓகே, இப்படி ஓப்பனில் வரும். இதுக்கு வந்து நம்ம ஷர்ட் கலர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட என்னோடய ரெடி லென்த் வந்து 8. அப்போ மேலே 1 இன்ச் கீழே ஒரு இது வந்து ஸ்லீவ் இது வந்து மடித்து தான் அடிக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல, இது ப்ளைன் ஒயிட் கிளாத். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஸ்லீவ் வேணுமோ அதுலேருந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம லிட்டில் பஃப் கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக பஃப் கொடுக்கணும். நம்ம 3 இன்ச் எடுத்துருக்கேன். நிறையா பஃப் வேணுமோ நம்ம 5 இன்ச் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுலேருந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு எப்பவும் போல் 3.5 இன்ச்சுக்கு கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேப் ஹைட்லேருந்து நம்மளோட ஆம்கோல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிங்க. என்னோட 17 ஆம்கோல். ஸோ 17 எங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு. அங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் எப்போ மேலே மார்க் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, பேக் ஆம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் இன்ச் வித்து. ஸோ வந்து 5.25 5 11 11.5. ஸோ 6 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் 1.5 இன்ச்சில் இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது ஜாயின் பண்ணும்போது எங்கே அந்த 3rd இன்ச் மார்க் பண்ணுதோ அங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்குங்க. இங்கே இந்த கர்வில் இருந்து அப்படியே டேரெக்டாக இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இப்போ இந்த நேரம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கிங்க. இந்த சென்டர் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கிங்க. சென்டர் ஃப்ரெஞ்ச் நாட் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து இங்கே தான் ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இது கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போது நம்ம வந்து அந்த 3 இன்ச்சு கால் வச்சது இல்லை குட்டி 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 ஃபீல்ஸாக நான் வச்சு எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டி ஃபீல்ஸாக எடுத்துகிட்டு கீழே வந்து ப்ளைனாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மேலே இருக்கிற கிளாத்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து நான் கீழே பார்டர் மாதிரி 1/2 இன்ச்சுக்கு உள்ளே அடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் வந்து 1 இன்ச் இருக்குது. ஓகே, இதே மாதிரி 2 ஸ்லீவுமே அடிச்சுட்டு இங்கே வந்து மெயின் பீஸ் ரெண்டையுமே அப்பர் பார்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி பார்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, சென்டர் பார்ட்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு சென்டர் பார்ட் நேர் வச்சுட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே, இப்படி இந்த நேரம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு அடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்டிச் பண்ணலாம். காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கை வந்து இப்போ வந்து காலருக்கு எப்படின்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்து நம்ம இங்கே அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை விட்டுட்டு மற்றதை சுற்றி டேப் வச்சு வைக்கும்போது எனக்கு வந்து 14 வந்தது. அதில் பாதி 7. அப்போ நான் வந்து 7 இன்ச் அகலத்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இதோட உயரம் வந்து 3.5 இன்ச் ஹைட் வச்சோம் இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட்டு வரைஞ்சாச்சு. இப்போ இங்கேருந்து இதோட அகலம் வந்து 3 எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே 3 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைன் வரைஞ்சி இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த காலர் ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்காக. ஓகே, 1/4 இன்ச் அகலமாக கொண்டு போயிட்டு 1/4 இன்ச் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இது லைட்டாக இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஓகே, கர்வ் பண்ணியாச்சு. இந்த நேர் ஒரு 1/4 இன்ச்சு டு 1/2 இன்ச்சில் இப்படி லைட்டாக ஓகே இங்கே அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, இப்படி இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை எடுத்து இந்த விரிஞ்சு இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன் இப்படி விரிஞ்சு எடுத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளாத்தில் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நல்ல பக்கத்தை அடியில் வச்சு இப்போ இதுலேயே இன்னொரு கிளாத் எடுத்து நல்ல பக்கத்து மேலே இந்த காலருக்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு 3 சைட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ண இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுட்டு இந்த சைடு அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த சைடு ஓகே 2 ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணிவிட்டு அப்படி திருப்பிடலாம். ஓகே, இந்த ஷார்ப்பாக வரும், அது திருப்பிடலாம். ஓகே, இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இங்கே இந்த இதுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் இடம் விட்டுட்டு இது கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓரத்தில் 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அர்க்காட் பண்ணியிருக்கேன். அர்க்காட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விடணும். அது வந்து நம்ம திருப்பிட்டு விட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே நம்ம இதுக்கு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டோம்னா அது திருப்பும் போது கிளாத் வந்து ஷார்ட் ஆயிடுது. நான் ஆல்ரெடி பண்ணேன், எனக்கு கரெக்டாக வரல. ஸோ இது வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பணும் இல்லைங்களா, திருப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க. இங்கே ஷார்ப்பாக ஏதாவது வச்சு எடுத்துக்கங்க. அயன் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி எடுத்து விட்டு இங்கே குண்டூசி கூட குத்திக்குங்க, நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சென்டர் மெயின் பீஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் நல்ல பக்கத்தை எடுத்து இங்கே கொஞ்சம் கிளாத் வெட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த நீர் நம்ம இந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதை இந்த ஃபோல்ட் பண்ணதோடு சேர்த்து இப்படி வச்சு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்ல பக்கத்து மேலே இதை வந்து இப்படி அடிச்சிடணும். ஓகே, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நான் 16 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 16 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு ஃபோல்டட் சைடில் இருந்து 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சைடு 1.25 இன்ச், இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு 1.25. இது ரெண்டையும் நம்ம க்ராஸாக ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து 16 கழி வரும். 16 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1.25 SM சைஸுக்கு வந்து 1.5 வச்சுக்கோங்க. எல்லேருந்து எக்ஸல் வைக்கிறவங்களுக்கு 1.25 வச்சுக்கோங்க. 40க்கு மேலே போச்சுன்னா 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இதை இங்கே 1.25, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைடு ஃபோல்டட் சைடில் 1.25 ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பண்ணிவிடும் இல்லைங்களா, இந்த ஃபோல்டட் சைடில் இருக்கிறது எல்லாமே
இந்த பிளாக்கெட் எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஃபோல்டராக இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் இருக்கிறதுல வந்து 6 வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பிளாக்கெட் மாதிரி அந்த இது வந்த மாதிரியே இதுவும் இருக்கும். 2 பீஸ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆனதாக இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு 2 பீஸ் மட்டும் ரொம்ப ஒல்லியாக, இது ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இது என்ன பண்ணணும், இது 2 சேர்ந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகே, 2 சேர்ந்து ஜாயின் பண்ணோம்னா ஒரு களி மாதிரி கிடச்சிரும். ஓகே, இது மட்டும் இதை வந்து ஜாயின் பண்ணி இது பேக்கு வச்சிடலாம். இதில் இருக்கிற மற்ற 8 பீஸுமே இதில் நீட்டாக வரும். இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லைனிங் வந்து மேலே ஹிப் பார்ட் மார்க் பண்ணி அதுலேருந்து சைடு கொண்டு வந்து ஒரு ஏ லைனில் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து அந்த பேனல் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது ஒன்று மேலே ஒன்று உள்ளே போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக சைட் ஜாயின் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி மேல் டாப்பை மட்டும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு, இதை வந்து எப்பவும் போல் ஸ்கர்ட் பார்ட் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையும் உள்ளே, அதாவது மேல் டாப் வந்து ராங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஹிப்பு பக்கம் அப்படியே உள்ளே போட்டணும். நம்ம ட்ரெஸ் இப்படி போடுவோம் அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதாவது நல்ல பக்கமும் கீழே இருக்கிற நல்ல பக்கமும் மேல் டாப்போட நல்ல பக்கமும் ரெண்டும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்கும். அப்படி வச்சுட்டு சைடு கரெக்டாக இருக்கான்னு ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. இப்படி சுற்றி கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க, சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படி ஸ்டிச் போட்டலாம். சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து ஜாயின் ஆகி இப்படி சைடு ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். பட் உடம்பு வந்துச்சுன்னா பிரித்து வர முடியாது. இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ ஃபார்